டாடி மோசே மாதிரி பண்ணிட்டாங்க, ஜெசி பாம்பு மாதிரி பண்ணிட்டா. சூப்பர். Praise the Lord, brothers and sisters. Welcome to We as a Family. Yes, welcome to We as a Family. 1 week அப்புறம் திரும்பி அவங்க எல்லாரையும் நாங்கள் இந்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். லாஸ்ட் வீக் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், ஸோ அதனால் எங்களால் ஷூட் பண்ணி போட முடியல. இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இன்னைக்கு நான் தான் ஹோஸ்ட்டு. லாஸ்ட் வீக் ஜெஸி ஹோஸ்ட் பண்ணால், இந்த வீக் நான் ஹோஸ்ட் பண்ணுறேன். இவங்க 2 பேரும் தான் பார்ட்டிசிபென்ட்ஸ். இவங்க 2 பேரும் ஒருத்தர் இன்னைக்கு மோதிக்க போகிறாங்க. ஓகே, வித்தவுட் இல்லை இன்னைக்கு ப்ரோக்ராம் பேர்லாம். லாஸ்ட் வீக் ப்ரோக்ராம் எத்தனை பேர் பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணீங்களா, வீடியோ பிடிச்சிருந்ததா? யாருமே ஆக்சுவலாக கமெண்ட் பண்ணவே இல்லை. ஜெஸி கூட ரொம்ப ஆசையாக ஒரு பாட்டு கொடுத்துருந்தா, பார்க்குற வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லை. பாவம், கொஞ்சம் பிள்ளை சோர்ந்துட்டா. இன்னைக்கு வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு போயிடலாம். இன்னைக்கு நம்ம தம்ஷராஜ் மாதிரி விளையாட போறோம். தம்ஷராஜ்னா தெரியும்ல? ஜெசிக்கு தெரியாது. ஓகே, நான் சொல்றேன். நம்ம யூஸ்வலாக தம்ஷராஜ் எப்படி விளையாடுவோம்னா, நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர் சொல்லுவோம், இவங்க ஆக்ட் பண்ணணும், ஆப்போசிட்ல இருக்கவங்க கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி தான். இந்த தம்ஷராஜ் எப்படி அப்படின்னா, நான் இப்போ 2 கேரக்டர்ஸ் சொல்லுவேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் தாவீது ஒரு கேரக்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னா, தாவீது கூட கோலியாத், ஓகேங்களா? ஸோ தாவீது கூட கோலியாத் போட்டி போட்டா தாவீது ஜெயிச்சாரு, கோலியாத்து தோத்துட்டாரு. இப்போ நான் தாவீது கோலியாத்துன்னு சொல்லுவேன். நீங்க யார் வேணா அசியூம் பண்ணிக்கலாம். டாடி தாவீதாவும் நடிக்கலாம், கோலியாத்தாவும் நடிக்கலாம். ஜெஸி தாவீதாவும் நடிக்கலாம், கோலியாத்தாவும் நடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் தாவீது கோலியாத்துன்னு சொன்னோடனே டாடி தாவீது மாதிரி பண்ணி ஜெஸி கோலியாத் மாதிரி பண்ணா ஜெஸி தோத்துட்டான். ஏன்னா கோலியாத் தாவீது கிட்ட தோத்துட்டாரு. ஸோ டாடி தான் அதுல வின்னர். அப்ப கண்டுபிடிக்க கூடாதா? கண்டுபிடிக்கிறது இல்ல. ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் தம்ஷராத், ஒன்லி ஆக்டிங் தான். அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இது கொஞ்சம் டிஃபரெண்டான இது அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ நாங்க 2 பேருமே தாவீது மாதிரி பண்றோம். 2 பேருமே தாவீது மாதிரி பண்றோம். 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல வந்துரும். ஓகே, ஓகேங்களா? தாவீது கோலியாத். ஜெஸி தோத்துட்டா. ஏன்னா கோலியாத் தாவீது கிட்ட தோத்து போனாரு. சோ ஜெஸி தோத்துட்டாரு, தாவீது ஜெயிச்சாச்சு. சோ டாடிக்கு தான் 100 பாயிண்ட்ஸ். புரிஞ்சிருச்சா கேம்? இப்போ உங்க 2 பேருக்கும் இந்த கேம்ல நான் ஈஸியா வின் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இல்ல ஜெஸி, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் தாவீது சிங்கம். மறுபடியும் அதே பண்றேன். சிங்கம் தாவீது கிட்ட தோத்து போச்சுல்ல. இல்ல 200 பாயிண்ட்ஸ் டாடிக்கு. இந்த ரவுண்ட்ல நெக்ஸ்ட் கேரக்டர் போலாமா? சிம்சோன் நரி. ஓகே, ஜெஸி சிம்சன் மாதிரி பண்ணிட்டா, டாடி நரி மாதிரி பண்ணிட்டாங்க. நானும் சிம்சன் பண்ணேன். நரியோட வாலெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு இருந்தேன்ல, அது நரி வாலை பிடிச்சி கட்டுற மாதிரியா இருக்கு? நரி கொடி தோன்ற மாதிரி இருந்துச்சு. டாடி நரி மாதிரி பண்ணிருக்காங்க, ஜெஸி சிம்சன் பண்ணிருக்கா. சோ ஜெஸி தான் வின்னரு இந்த இதுல. ஏன்னா நரி என்ன பண்ணுச்சு, சிம்சன் கிட்ட தோத்து போச்சு. சோ டாடி தோத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேரக்டர் சிம்சோன் தெலிலால். ஓகே, சிம்சன் தான் பண்ணிருக்கியா நீனு? டாடி தெலிலால் பண்ணிருக்கீங்க. சோ ஜெஸி தோத்துட்டா. ஏன்னா சிம்சோன் தெலிலால் கிட்ட தோத்து போயிட்டாரு. நாங்க நெக்ஸ்ட் கேரக்டர் சொல்றேன். தானியல். நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம். ஓகே, சோ இதுல ஜெஸி தான் ஜெயிச்சிருக்கா. ஏன்னா தானியல் கிட்ட சிங்கம் தோத்து போயிருச்சு. சோ ஜெஸி தான் இந்த இதுல வின்னர். ஓகே, நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் போலாமா? வித்தவுட் டிலே, நல்லா ஸ்பீடா பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? நெக்ஸ்ட் எஸ்தர் ஆமான். ஜெஸி முதல்ல சுதாரிச்சு பண்ணிக்கிட்டா. நான் ராணியா தான் இருப்பேன், அப்பதான் என்னால ஜெயிக்க முடியும்னு. சூப்பர். ஆமான் தோத்துட்டார் எஸ்தர் கிட்ட. சோ எஸ்தர் தான் வின் பண்ணது. இது வரைக்கும் நம்ம விளையாண்டதுல ஜெஸி 400 பாயிண்ட்ஸோட லீடிங்ல இருக்கா. டாடி 200 பாயிண்ட்ஸோட செகண்ட்ல இருக்கீங்க. ஸோ பட் இன்னும் நமக்கு இருக்கு, இன்னும் கேம் முடியல. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே பாம்பு. மோசே பாம்பு.
டாடி மோசே மாதிரி பண்ணிட்டாங்க, ஜெஸ்ஸி பாம்பு மாதிரி பண்ணிட்டா. சூப்பர். வா ஜெஸ்ஸி செமையா ஆக்ட் பண்ணா. ஓகே, ஆனா ஜெஸ்ஸி வந்து தோத்துட்டா, ஏன்னா மோசே வந்து ஜெயிச்சிட்டாரு. ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஓகே, இப்போ டாடி 300, ஜெஸ்ஸி 400. ஜெஸ்ஸி 400 போகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் இன்னொன்னு சொல்றேன். லீடிங்ல இருக்கேன். ஓகே, இன்னொன்னு நெக்ஸ்ட் சொல்றேன். பாம்பு ஏவாள். நீ மறுபடியும் ஜெஸ்ஸி செமையா பண்றப்பா, பாத்தீங்களா? இப்படி பறிச்சாளா? பறிச்சு சாப்பிட்டா, பறிச்சு சாப்பிட்டு தோத்து போயிட்டா. ஏன்னா பாம்பு தான் ஜெயிச்சிச்சு. இப்போ டாடி 400 வந்துட்டு ஜெஸ்ஸி 400. இப்போ டாடி 400 பாயிண்ட்ஸ், ஜெஸ்ஸி 400 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுவே கண்டினியூ பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். செகண்ட் ரவுண்ட் வந்து நம்ம யூஸ்வலாக விளையாடுறது அம்சராஸ் மாதிரி தான். நான் இப்போ ஒரு கேரக்டர் சொல்ல போகிறேன். கேரக்டரோ இல்லை ஏதாவது இன்சிடென்ட்டோ நான் சொல்ல போகிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிச்சு அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? போலாமா? இப்ப ரெடியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஜெஸ்ஸி ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, என்ன சொல்லலாம்? கோல். வயசானவர் கோல் வச்சுட்டு போறாரு. வயசானவர் கோல் வச்சுட்டு போறது யாரு? கோலை நீட்டு, கோலை நீட்டு, கோலை நீட்டு. கோல் வந்து பாம்பா மாறிச்சா? மோசே. வாவ், சூப்பர். இப்ப அடுத்தது டாடிக்கு. டாடிக்கு என்ன கேரக்டர் கொடுக்கலாம்? ஐயா என்னதுன்னு தெரியலையே, இன்னொரு வாட்டி செய்யுங்களேண்ணா. கொடுத்தாங்களா? கோமருந்து கத்தி அடிக்கிறீங்களா? கரெக்ட், கண்டுபிடிச்சிட்டா. சூப்பர். ஓகே, இப்போ 2 பேரும் 100 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ்ல இருந்து லீடிங்ல இருக்கீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜெஸ்ஸிக்கு. ஜெஸ்ஸிக்கு என்ன கொடுக்கலாம்? உலக உருண்டையா? உலக உருண்டை. நீ என்ன பண்ற? கையால வச்சிருக்க போட்டா? ஷிப். புறா பறக்குது, பேர்டு பறக்குது. ஓகே, போட்டு, பேர்டு பறக்குது, மழை பெய்யுது. ஓகே, நோவா. கரெக்ட். ஓகே ஓகே, ஆனாலும் டாடி கொஞ்சம் லேட்டு தான்ல, கொஞ்சம் லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அடுத்தது ஜெஸ்ஸிக்கு. நீங்க ஒரு ஆளா? செத்து போயிட்டீங்களா? செத்து போய் 3 நாள் ஆச்சா? அதனால ஏஸ்பா வந்து உயிரோட எழுப்பிட்டாரா? லாசர். வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ ஈக்குவலாக 200 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க இந்த ரவுண்டில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜெஸ்ஸிக்கு. ஓகே, யோவான் ஸ்நானகன். தண்ணி தண்ணி கீழே கொட்டுறாங்களா? மெதுவாக பண்ணு. ஓகே, தண்ணியில முக்கி எடுக்கிறாங்க. ஓகே, தலையை வெட்டிட்டாங்களா? கழுத்தை வெட்டிட்டாங்க, தலையை தனியாக எடுத்துட்டாங்க. ஓகே, யோவான் ஸ்நானகர். எஸ், கரெக்ட். பரவாயில்ல, ஃபுல்லாக க்ளூ கொடுக்குறதுல தேறிட்டான். ஓகே, அடுத்தது டாடிக்கா. டாடிக்கு என்ன சொல்லலாம்? ஆபிரகாம். மோசே.
குழந்தையா? குழந்தை இல்லையா? ஆபிரகாம் ஈசாக்கு பலி கொடுத்தாரு. வெரி குட், கரெக்ட். வெரி குட். அதுல வந்து ஆபிரகாம் சொல்லியிருந்தேன் டாடிக்கு, அதை நீ கண்டுபிடிச்சிட்ட. சூப்பர். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இந்த கேமோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் சொல்ல போறது தான் லாஸ்ட் கொஸ்டின். யாருக்கு சொல்லணும்? ஜெசிக்கு சொல்லணும், டாடி கண்டுபிடிக்கணும். ஓகே, டாடிக்கு என்ன கொடுக்கலாம்? டஃபா கொடுக்கலாமா? என்ன கேரக்டர் கொடுக்கலாம்? இங்க வா. 12. தெரியலையே. ஈஸியா தான் சொல்றான், நல்லா கரெக்டா கொடுக்குறா. அது தெரியலையா? மறுபடியும் பண்ணுங்க. புரியலையே. படிக்கட்டு 12 படிக்கட்டா? 24 படிக்கட்டு ஜெசிப்பா. அவ படிக்கட்டு தான் காமிக்கிறா, 12 படிக்கட்டு காமிக்கிறா. அவ்வளோமா? 6. டைம் ஆகுது. இடுப்பா? இரு ஜெசிப்பா, என்ன தெரியலையா? அவ ரொம்ப ஈஸியா காமிச்சிட்டு இருக்கா. இடுப்பு. இடுப்பா? தெரியலையா? சொல்லுங்க. 12 படிக்கட்டு, குளம், கீழே விழுந்துட்ட. தெரியல. தெரியலையே. 5 செகண்ட்ஸ் தான். ஓகே, சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண போறேன். 5 4 3 படிக்கட்டு 2 1. டைம் முடிஞ்சிருச்சு. படிக்கட்டா? நீ என்ன ஜெசி காமிச்ச சொல்லு. அண்ணன் தம்பிங்க 12 பேர் ஓ, அண்ணன் தம்பி 12 பேரா? யோசேப்பு. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காமிச்சது படிக்கட்டு மாதிரி இருந்துச்சு. உங்க கண்ணுக்கு படிக்கட்டு மாதிரி தெரிஞ்சிருக்கு. புள்ள அழகா அண்ணன் தம்பி அப்படின்னு காமிச்சு 12 காமிச்சாலாம் இல்லையா? ஆமா, அண்ணன் தம்பி 12 பேர்னால எனக்கு தெரிஞ்சிருமே யோசேப்புன்னு. இப்ப சொல்லிருக்க வேண்டியதானே. இப்ப ஆனா வந்து அவ சொன்னது படிக்கட்டு மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கிடையாது. அவ கரெக்டா தான் சொன்ன. புள்ள அவ வயசுக்கு அவ எவ்வளவு அழகா ஆக்ஷன் பண்ணிருக்கா. தம்பி 12 பேரு என்ன தூக்கி குழியில போட்டாங்க. அதுதான் அவன் சொன்னான். அண்ணன் தம்பி 12 பேர் என்ன தூக்கி குழியில போட்டாங்க அப்படின்னு சொல்லி. யோசேப்பு தான். எப்படியும் வந்து முடிவு தெரிஞ்சு போச்சு. சோ நீங்களே சொல்லிட்டீங்க, நீங்க வந்து செகண்ட் ரன்னர். ஜெசி தான் இன்னையோட வின்னர். சோ இன்னையோட கேம் வின்னர் வந்து ஜெசிகா. சூப்பர். ஓகே, ஜெசிக்கு பிரைஸ் வச்சிருக்கீங்களா? ஜெசிக்கு பிரைஸ் எஸ் வச்சிருக்கோமே. இதோ ஜெசியோட பிரைஸ் இப்ப நான் கொண்டு வரேன். இங்க இருக்கு ஜெசியோட பிரைஸ். இந்தா. வெரி குட், வெரி குட். ஓகே ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களோட பைபிள் கேரக்டர்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம விளையாண்டது வந்து சண்டே ஸ்கூலில் விளையாண்டுருக்கோம் நாங்கள். அதை தான் நான் வந்து இன்னைக்கு சரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சண்டே ஸ்கூல்ல வந்து வடை பாயசம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி பைபிள் கேரக்டர்ஸ் தம்ஷராஜ் கூட வந்து சண்டே கிளாஸ்லாம் கொடுப்பாங்க. சண்டே கிளாஸ்ல எல்லாம் நம்ம விளையாண்டுருக்கோம். ஸோ பிள்ளைங்க வந்து சண்டே கிளாஸ்ல விளையாண்டுருப்பாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம வந்து பிள்ளைங்களோட விளையாண்டுருக்கோமா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதை தான் நாங்கள் இனிமே உங்க பிள்ளைங்களோடவும் இந்த தம்ஷராஜ் ப்ளே பண்ணுங்க. எஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்களும் உங்க பிள்ளைங்க கூட இந்த மாதிரி ஆக்ஷன் கேம் விளையாடுங்க. ஸோ டெஃபினட்டா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிள்ளைங்க ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் விஎஸ்எ ஃபேமிலியில நாங்க மறுபடியும் உங்களை குடும்பமா சந்திக்கிறோம். Until then, it's bye from Robert's family. Thank you. Praise the Lord, brothers and sisters.